वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्। ओम नमो भगवते वेंकटेशाय। मुन श्लोकम ईश्वर सर्वभूतानां हृद्देशे अर्जुन तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि यंत्रारूढानि माययान परमात्मा சொன்னான். அதாவது யந்திராரூடானி சர்வபூதானி மாயையா பிராமயன்னு அன்வயம் பண்ணணும். அன்வயம்னா அர்த்தம்னா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்திற்கு ஏற்றார் போலே ஸ்லோகத்தினுடைய பதங்களை நாம் கோர்க்க வேண்டும். பாக்கள்னா பாடல் அல்லது செய்யுள் அப்படி சொல்லுங்க. அந்த செய்யுள்ன்றது எப்படி இருக்கும் அப்படி கேட்டால், செய்யுள்ன்றது அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இலக்கணம் இருக்குது. செய்யுளுக்கு இந்த இடத்துல குறியில் வரணும், இந்த இடத்துல நெடில் வரணும் அப்படின்றதாக சொல்லி அதற்கு உரியதான பாவினங்கள் சொல்லப்படுகின்றன. சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு, தமிழ்லையும் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. தோஹானா இப்படி இருக்கணும் ஹிந்தியில், சப்பாயினா சௌப்பாயியா, தோஹானா இப்படி இருக்கணும், சௌப்பாயினா இப்படி இருக்கணும் அப்படின்றதாக ஹிந்தியில் உண்டு. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் வச்சுருக்கா பெரியவாள்லாம். ப்ரோஸ் ஆர்டர்ன்றது வேறு, பொயட்டிக்கல் ஆர்டர்ன்றது வேறு. அப்போ பொயட்டிக்கல் ஆர்டரில் வரச்சே பொயட்டிக்கலாக அது பாடினாலும் அதுக்கு அன்வய கிரமம்னு பேர். அன்வய கிரமம்னா அதை கரெக்டாக நம்ம தொகுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த பதத்தை அப்படி போட்டு இதுக்கு அர்த்தம் நாம் பண்ணணும். அப்போ யந்திராரூடானி சர்வபூதானி மாயையா பிராமயன்னு அப்படி அர்த்தம் பண்ணணும்.
உடலாகவும் இந்திரியங்களாகவும் இந்த பிரகிருதி பரிணமித்திருக்கிறது. அந்த பிரகிருதியை ஒரு ரங்கராட்டம்னு வச்சுக்கோங்க. உடலாகவும் இந்திரியங்களாகவும் பரிணமித்திருக்கக்கூடிய இந்த பிரகிருதியாகிற ரங்கராட்டத்தில் பெருமாள் எல்லா ஜனங்களையும் சுற்றி சுற்றி அடிக்கிறான். இப்போ ஜெயிண்ட் வீல் இருக்குது பயங்கரமாக. அது அப்புறம் இப்போ இந்த சர்க்கின் போகிறதுலாம் வேறு இருக்குது. ரோலர் கோஸ்டர் இல்லை, கரெக்டாக தானே அது பேர், ரோலர் கோஸ்டர். ஸ்வைன்னு போவோம், அப்படிலாம் போகிறா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகிடுது, அப்படியே மயக்கமே வந்தது. புஷ், அவளுக்கு என்ன நடந்தது, எங்கே போச்சு, எப்படி போச்சு, என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. மயக்கமே ஆச்சு விழுந்துருவா. சில பேர் உண்டோ இல்லையோ. சில பேர் அதில் உட்காந்துட்டுருப்பா, அப்படி சுற்றி சுற்றி வந்து கடைசியில் விழுந்து கீழே எழுந்துக்கிச்சு, இப்படி விழுந்து அப்படி விழுந்து தலை சுற்றி வயத்தை பரட்டி வாந்தி வந்து அப்பா 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 என்ன உண்டோ ஒரு அத்தனையும் அனுபவிப்பாள். அப்போ இந்த பிரகிருத்தின்றது ஒரு ரங்கராட்டம் மாதிரி கீழேருந்து அப்படி மேலே போச்சவன ஆனந்தமாக இருக்கும். திடீர்னு மேலேருந்து சொல்ல அப்படி கீழே வரும் பாருங்க, தடாந்து கீழே வரும் பாருங்கோ, வெளுத்து போயிடுவான், கை காலெல்லாம் விட்டு போடுவோம், ஐயோன்னுவான். ஒன்றுமே பண்ண முடியாது. யந்திராரூடானி சர்வபூதானி மாயையா பிராமயன்னு. உடலாகவும் இந்திரியங்களாகவும் பரிணமித்திருக்கக்கூடிய பிரகிருதியாகிற ரங்கராட்டத்தில் எல்லா ஜந்துக்களையும் ஏற்றி வைத்து சுத்தி 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 பெருமாள் அடிக்கிறான். அது அவரவர்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாவிற்கு தக்கபடி, அந்தந்த கர்மாவுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு தக்கபடி அது அவனுடைய பிறப்பில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குகிறது. இதுதான் ரியாலிட்டி. அப்போ அவர் என்னன்னா பாவமே பண்ணிட்டு இருக்கார், அவர் சௌக்கியமாக இருக்கார். இவெல்லாம் மகா பாப்பிகள் ஒழிய மாட்டேன்றானே, அக்கிரமம் பண்ணுறான், அயோக்கியத்தனம் பண்ணுறான், ஒருத்தம் கூட போய் தொலைய மாட்டேன்றானே, எவ்வளவு கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ அயோக்கியனாக இருக்கானேண்ணா. சரி, நாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக பெருமாள் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. நம்ம கண்ணெதிராக அவளுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைச்சா மட்டும்தான் அவள் பண்ணின பாபத்துக்கு பெருமாள் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்கான்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோடி கோடியாக பணம் இருக்கிறவாள்கிட்ட கூட எத்தனையோ விதத்தில் சங்கடங்கள் இருக்குது, எத்தனையோ விதத்தில் அவளுக்கு மன நிம்மதி இல்லாத வெளில சொல்லிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாயை எப்படி போகும் சுவாமி? இந்த மாயையிலிருந்து நான் எப்படி என்னை மீட்டெடுத்து கொள்ள முடியும்? என்னால் என்னை மீட்டுக்க முடியுமா? எனக்கு இதை மீட்டுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னார். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். ஹே பாரதா, ஹே அர்ஜுனா, தமேவ சரணம் கச்ச, அந்தர்யாமியை சரணமாக பற்று. ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பூமி வளமான பூமியாக இருக்குது. நான் சொல்கிறதுல என்ன கவனிங்க. ஒரு பூமி வளமான பூமியாக இருக்குது. சாயில் டெஸ்ட்லாம் பண்ணுறான். அதை பண்ணின உடனே அவர் சொல்கிறார், இந்த இடத்துல தேக்கு மரம் நன்னா விளையும், அப்புறம் சந்தன மரம் இந்த இடத்துல நன்னா விளையும் அப்படி சொல்கிறார். கேட்குறான், அப்படின்னா நீங்கள் தேக்கு மரம் போடுங்க சார், 15லேருந்து 20 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பயங்கரமான ஒரு செழிப்போடு வளர்ந்து நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பூமி அப்படி இருக்குன்னா கரெக்ட், நல்ல விஷயம். உடனே அவன் தேக்கு மரம் போடுறான். அந்த தேக்கு வளர ஆரம்பிச்சுட்டுருக்கு, அது வளர்ந்துட்டுருக்கு. அவன் சொல்லிட்டான் 15 வருஷம் 20 வருஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்கோ, அது நன்னா பால் பிடிச்சி வளரணும், நன்னா வளரணும்ட்டான். சரின்ட்டான் அவன். அது இன்னொருத்தர் வந்தார். அவனை பார்த்தார், என்னடா பண்ணிட்டுருக்கேன்னார். சார், கையில் காலனா இல்லை, இந்த பூமி மட்டும்தான் என்கிட்ட மிச்சம் இருக்குது, இந்த பூமியில் தேக்கு போட்டால் நன்னா வளரும்னு சொன்னான், அதனால தான் தேக்கு மரம் பண்ணிட்டுருக்கேன், நான் இந்த பூமியில் விளைச்சிருக்கேன். இருக்கட்டும், உனக்கு ஒன்று சொல்லட்டா, நீ நிற்கிறியே அதுக்கு கீழே ஒரு 5 அடி ஆழம் பள்ளம் தோண்டினியான உங்கள் பூர்வர்கள் உனக்கு சேர்த்து வச்ச சொத்து புதையல் உள்ளே இருக்குது.
அவள் டாக்குமெண்ட்டோடு உள்ளே வச்சுருக்கா. இதெல்லாம் என்னுடைய சந்ததிகளுக்கு போய் சேரணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு நல்ல தங்கம், வைரம், வைடூரியம், மரதகம், கோமேதகம்னு பெரிய செல்வம் வச்சுருக்காவா. அப்படியா சுவாமினா? ஆமாண்டா. இதை எடுத்தால் உடனே பணக்காரனாகிடலாம். ஒரு 5 அடி தோண்டினா, அது அப்படியே ஒரு 5 அடி மேலே தோண்டினா அதுக்கு அடியில் அந்த புதையல் சேர்த்து வச்சுருக்காவா, நீ பெரிய பணக்காரனாகிடலாம். இதே மரம் வச்சு அது முளைச்சி அது வளர்ந்து அது பிரம்மாண்டமாக வரணும். அது மாதிரி தான் இப்போ இந்த மாயையிலேருந்து நான் எப்படி வெளியில் வருது, இதில் நான் மாட்டின்ட்டனே, இதிலேருந்து நான் எப்படி வெளியில் வர முடியும், எனக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், தமேவ சரணம் கச்ச. அந்த அந்தர்யாமி இருக்கானே, உள்ளுக்குள்ளே இருக்கானே பெருமாள், அடியேனுள்ளான் அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான் உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துளன், வியாபித்திருப்பவன் இல்லையா. தமேவ சரணம் கச்ச, அந்த அந்தர்யாமியான பகவானையே சரணமாக அடை, அவனை சரணமாக பற்று. சர்வபாவேன, எல்லா விதத்தினாலையும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூஷாகும். இதே தான் வேதமனைத்துக்கும் வித்தான ஆண்டாள் திருப்பாவையில் காண்பிக்கிறார். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம். அவனுடைய அனுகிரகம் கிடச்சி கொடுத்துனா, இந்த பானை கிடச்சி கொடுத்துனா, இந்த புதையல் கிடச்சி கொடுத்துனா, இதில் இருக்கிற வெல்த்து கிடச்சி கொடுத்துனா, பராம் சாந்திம் பரம் ஸ்தானம், உயர்ந்த அமைதியை பெறப்போகிறாய். துட்டுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்ட, காசுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்ட, பணம் சம்பாதிக்க முடியலன்னு தானே இவ்வளோ நிர்வேதப்பட்ட. இதுக்கப்புறம் இந்த பணம் எப்போ வரப்போகிறதோ, நமக்கு இந்த தேக்க மரம்லாம் வளர்ந்து அது பெருசாகி அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்க போகிறதுன்னு நினச்சி உட்கார்ந்தியோ இல்லையோ. இப்போ பார், தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். சொசைட்டியில் உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும்ன்றாலும் இல்லையோ. ஆமாம், பணக்காரனாக தான் அவனை மதிக்கிறான். யஸ்யா அஸ்தி வித்தம் சனர குலீனா ச பண்டிதா சஸ்ருதவான் குணஜ்ஞா சயேவ வக்தா சச்ச தர்ஷனீயா சர்வே ஜனாः காஞ்சனமாஸ்ரயந்தி சர்வே குணாः காஞ்சனமாஸ்ரயந்தி. யார்கிட்ட காசு பணம் இருக்கோ, யஸ்யா அஸ்தி வித்தம் சனர குலீனா, யார்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவன் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். யஸ்யா அஸ்தி வித்தம் சனர குலீனா ச பண்டிதா, ஒன்றுமே தெரியாதவனுக்கு அட்டடா என்னம்மா பேசுகிறான் பார், என்ன நாலேஜ் வரேன், எப்படி ஒரு நாலேஜை அவன் கெயின் பண்ணி வச்சுருக்கான் பார். ச பண்டிதா சஸ்ருதவான், அவன் தான் நல்ல வேதாத்தியனம் பண்ணினவன். ச குணஜ்ஞா, அவன் தான் குணத்தை அறிந்தவன். ச ஏவ வக்தா, அவன் பேசணும் சார், அவன் பேச்சு கேட்கணும். அவரை மாதிரிலாம் பேச முடியுமா சார்? என்ன ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாரு, என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசுகிறாரு தெரியுமா, எப்படியெல்லாம் ஒரு விஷயம் அவர் கையில் வச்சுருக்காரு தெரியுமா. அட்டேங்கப்பா, என்ன கிரேட்டஸ்ட்டு பொட்டன்ஷியலில். ஏன்னா இப்படிலாம் துதிப்பாடினா தான் அவன் பணம் கொடுப்பான், துதிப்பாடினா தான் அவன்லாம் பணம் கொடுப்பான். ச ஏவ வக்தா சச்ச தர்ஷனீயா சர்வே குணாः சர்வே ஜனாः காஞ்சனமாஸ்ரயந்தி சயேவ வக்தா சச்ச தர்ஷனீயா. அவன் தான் பேசணும், அவனை தான் பார்க்கணும். ஏன்? பணம் அங்கே தான் இருக்குன்னு. அந்த மாதிரி இவன்கிட்ட பணம் கிடச்சி கொடுத்தனா ஸ்டேட்டஸ் வந்துடும். அந்த ஸ்டேட்டஸில் எல்லாரும் இவனை மதிக்க ஆரம்பிச்சிருவா. அதுபோல் பகவத் அனுபவம் கிடச்சி கொடுத்தனா, அந்தர்யாமியான பரமாத்மாவை உணர்ந்துட்டானா, ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டத்தின் அந்த பரமாத்மாவை உணர்ந்துட்டானா, தத் பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம், ஒரு சாஸ்வதமானதொரு ஸ்தானத்தை நீ அடையப் போகிறாய். சாஸ்வதமானதொரு ஸ்தானத்தை நீ அடையப் போகிறாய். நிரந்தரமான ஒரு ஸ்தானம். வேறு என்ன வேணும் சுவாமி நமக்கு? ஒரு வீட்டில் கொடுத்தன இருக்கும், 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிவிட்றான், மாறிட்டே இருக்கணும். சரி, ஒரு வீட்டை கட்டுறோம், கட்டினாலும் சில சமயத்தில் அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுறது. அந்த வீடு ஒன்று சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், பேப்பரில் கூட பெருசாக 200 அப்பார்ட்மெண்ட்டு கட்டிட்டான். கடைசியில் கோர்ட் என்ன பண்ணிட்டான், இந்த இடம் சேஃப்டி கிடையாது, இதை பேன் பண்ணணும், இந்த இடத்துல வீடு கட்டுறது சரியில்லை, இந்த வீட்டினுடைய சாயில் டெஸ்ட்டே சரியாக பண்ணல
அப்படின்னா அந்த 200 குடும்பம் தவிக்கிறது. கோடி கோடியாக பணம் போட்டு வாங்கிட்டு எங்கே போய் உட்காந்துப்பா, அவள் என்ன பண்ணுவா, எப்படி உட்காந்துப்பா? நிம்மதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கலாம், செட்டில் ஆகிட்டோம், நம்ம இனிமேல் கடைசி காலத்தில் நமக்கு ஒன்றும் விசாரம் இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்கச்சே எழுந்திரி இடத்த காலி பண்ணி, இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லை, இங்கே என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் உண்மை. அப்போ சாஸ்வதம் பரமவ்யயம் பதமச்சுதம். ஒரு இடம் இருக்கணும் நமக்கு, அந்த இடம் நிரந்தரமான இடம். யாரும் அந்த இடத்துக்கு நமக்கு பார்ட்டிஷன் வந்துடக்கூடாது, பார்ட்டிசிபேஷன் வந்துடக்கூடாது. சாஸ்வதமானது ஒரு ஸ்தான விசேஷமாக அது நமக்கு கிடைக்கணும். தமேவ சரணம் கச்ச, சர்வாந்தரியாமியான அந்த வாசுதேவனையே நீ சரணமாக பற்று, சர்வாந்தரியாமியான அந்த வாசுதேவனையே நீ சரணமடை. தமேவ சரணம் கச்ச, எல்லாருக்கும் நியந்தா. யுக்யஸ்யந்தன சாரதி கிரமவதி என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். அந்த சாரதி ஸ்மயந்தா அப்படின்னார். பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்க பாணிய ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹான்னு சொல்கிறோம். பிரபன்ன பாரிஜாத்தம், யார் பிரபத்தி பண்ணுறாலோ அவளுக்கு கல்பக விருட்சமாக இருக்கக்கூடியவன். தோத்திர வேத்ரைக்க பாணி, ஹாய் ஹாய் அப்படின்றான். என்னது, குதிரை ஓட்டுறான். பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானேன்னு கையில் குதிரை ஓட்டின்னு இருக்கான். சவுக்கு வச்சுன்னு கையில் சவுக்கு வச்சுன்னு குதிரை ஓட்டின்னு இருக்கான். அப்புறமா ஆச்சரியமான அந்த விசேஷம் பார்க்கணும் நம்ம. தமேவ, இப்படி எல்லாரும் பார்த்த சாரதியாய், எல்லாரையும் பார்த்த சாரதியாய், பார்த்தனான உனக்கு சாரதி, எல்லாரும் பார்த்த சாரதி, எல்லாரையும் பார்த்த சாரதி, பார்த்தன் பிருத்தாவினுடைய பிள்ளையான உனக்கு சாரதி. பரத்துவம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, சௌலபியம் மட்டும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கீழே பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சிலருக்கு பரத்துவம் உண்டு, ஆனால் சௌலபியம் கிடையவே கிடையாது. இப்போ தங்க கட்டி இருக்குன்னா, தங்க கட்டி உயர்ந்தது சுவாமி, ஆனால் சற்று அந்த தங்க கட்டியை நம்மளால் எப்படி எடுக்க முடியும்? அந்த தங்க கட்டியை நாம் போய் எங்கேருந்து தூக்கி வர முடியும்? அதனால் பரத்துவம் இருந்தால் மட்டும் போராது, சௌலபியம்ன்றது இருக்கணும். பரத்துவத்தோடு சேர்ந்த சௌலபியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரத்துவத்துடன் கூடிய சௌலபியம் என்பது அத்தியந்தம் இன்றியமையானது. இப்போ அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார்னு உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் நயர்வர அமரர்கள் அதிபதி யவனவன் இருக்கக்கூடிய பெருமாள். அப்படி இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாள் சகல மனுஜ நயன விஷயதாம் கதா, அன்இமேஜினபிள். அந்த உலகமே வந்து பார்க்கறதுப்பா. பாரித்து எழுந்த படை மன்னர் மாள பாரதத்து போரில் பாகனாய் ஊர்ந்த தேவன் அவன். கொல்லா மாக்கோல் கொலை செய்துன்னு கையில் ஒரு குதிரை சவுக்க வச்சுன்னு அப்படி எப்படி குதிரையை ஓட்டுற மாதிரி வந்து உட்காந்துருக்கான். அப்போ பரத்துவம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, பரத்துவத்தோடு சௌலபியம் சேர்ந்திருந்தால் தான் அது விசேஷம் இல்லையா? இங்கே தமேவ சரணம் கச்ச. ஏன் சுவாமி என்ன சரணமாகப்பற்றுன்னு சொன்னால் ஓகே, தமேவ சரணமாகப்பற்றுன்னு சொன்னாரேனார். 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 500 ரூபா பணம் தேவைப்படுறது, திடீர்னு எனக்கு ஒரு முடை வந்துடுத்து, இந்த பணத்தை நான் எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறான். அவன் ரொம்ப திக் ஃப்ரெண்ட். அவன் எனக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது தெரியலன்னா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொன்னான், ஏண்டா இத்தனை நாள் நீ கஷ்டத்தில் இருக்க செய்யலாம், யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாலோ அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது தானடா, இதனால் யோசனைன்னு அவன் சொன்னான். இந்த கான்டெக்ட் புரியுதா? 2 பேர் பேசிக்கிற கான்டெக்ஸ்ட்டு மனசில் பற்றிடுதா? ஒருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு ரொம்ப 500 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, பணம் கையில் இல்லை, யார்கிட்ட போய் கேட்குறது தெரியல, ரொம்ப எனக்கு தேவையாக இருக்குன்னொன்னே அதுக்கு அந்த திக் ஃப்ரெண்டு சொல்கிறான், சரிடா இத்தனை நாள் நீ யார்கிட்ட பைசா வாங்கினியோ, உனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாலோ, இத்தனை நாள் உனக்கு எல்லாத்துக்கும் கூட யார் சப்போர்ட் இருந்தாலோ அவங்ககிட்டயே கேட்க வேண்டியது தானே. என்ன அர்த்தம்? ஏடா என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? என்ன கேட்கக்கூடாதா? இத்தனை நாள் உனக்கு யாரா ஹெல்ப் பண்ணா? நான் தானடா ஹெல்ப் பண்ணேன். இன்னமும் புதுசாக இப்போ யார் பண்ணுவாளோ கேட்டுருக்க, என்னை கேட்டால் நான் கொடுத்துட்டு போகிறேன். இதான அர்த்தம்?
இதை நாங்கள் முக்கியமான இன்டென்ஷனல் மீனில். அதனால தான் பெருமாள் தமேவ சரணம் கச்ச. தமேவனா யாரையோ அவங்ககிட்ட போய் சரணாதி பண்ணி, இவங்ககிட்ட போய் சரணாதி பண்ணி, இவனை போய் பார்த்து சரணாதி பண்ணு அப்படி பெருமாள் சொல்லி அனுப்பலை. அப்படி பெருமாள் அவனுக்கு உபதேசம் பண்ணல. இப்போ என்ன பெருமாள் உபதேசம் பண்ணது இல்லையோ, என்கிட்ட சரணாதி பண்ணு, உனக்கு சாரதியாக உட்காந்துருக்கேன். விஸ்வரூபாத்தியாயத்தில் என்னை சேவிச்ச போது நீ எப்படி பார்த்தேன்? என்ன மாதிரி ஒரு விஸ்வரூபத்தில் நான் இருந்தேன். அந்த நான் உனக்காக இப்போ சாரத்தியம் பண்ணுறோம் இல்லையோ, சர்வபாவேனர். ஐயோ இவங்கிட்டலாம் இவன் காலெல்லாம் விழ வேண்டியதாக இருக்கு, வேற என்ன பண்ணி தொலைகிறது நமக்கு காரியம் ஆனா இவன் காலை பிடிச்சிருந்தான் ஆனோம், சரி போ அப்படின்ற மாதிரி காலில் விழாத, அது பிரயோஜனம் இல்லை. சர்வ பிரகாரத்தாலும் சர்வபாவேன முழு மனதையும் அவனிடத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபயிதி. வாசுதேவ சர்வமிதி எல்லாம் பெருமாள், எல்லாம் பெருமாள். எனக்கு ராமன் தான் முக்கியம், ராமன் தான் முக்கியம், ராமனை தவிர்த்து எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று யாவன்ன சரணோபிராது பார்த்திவ வியஞ்சனான் விதோ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யத்தின்னு போனானே பரதன். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன வாசுதேவ சர்வம். நிற்கின்றதெல்லாம் நெடுமான், எல்லாம் பெருமாள் 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 அப்படின்னு நினைக்கிறது. இப்படி எல்லா உறவாகவும் அந்தர்யாமியாகவும் உபதேஷ்டாவாகவும் அடைய வேண்டிய டெஸ்டினேஷனாகவும் இருக்கக்கூடிய வாசுதேவனை, என்னை, அப்பேற்பட்டதான என்னை நீ சரணாகதி பண்ணு. அப்போ என்னிடத்துல சரணாகதி பண்ணு. தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. சர்வபாவேன புரிஞ்சுக்கோ, முழு ஈடுபாட்டோட, முழு கான்சன்ட்ரேஷனோட, முழு டெடிகேஷனோட. இல்லை இது பெருமாள் திருவுள்ளம், பெருமாள் அனுகிரகம், பெருமாளுடைய நியமனம், அவனால் தான் நமக்கு எல்லாம் நடக்கிறது, அவனுடைய அனுகிரகம் தான். சரணாகதி பண்ணிக்கச்சே அப்படியே அவனை தியானம் பண்ணிண்டு அவனுடைய திருவடி வாரத்தில் நாம் நம்மளை சமர்ப்பிச்சுடுறோம். நமக்கு இல்லை இனி குறைன்ற அளவில் அதை அப்படியே ரசித்து 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 பகவானை இந்த ஆத்மரக்ஷா பரத்தை ஒரு ஆச்சாரியன் மூலமாக சமர்ப்பிக்கும் பொழுது வரக்கூடியது ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. நான் கீதை நிறைய கேட்டிருக்கேன், கீதையை பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னால் போராது. வெறுமை கீதையை பார்த்துருக்கேன் போராது. நீங்கள் எல்லாரும் சரணாகதி பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி இன்னும் விவரணங்கள் தெரியணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள்லாம் அடியெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் இமெயில் மூலமாக. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதன்னு பெருமாள் என்ன சொல்லியிருக்கான், எல்லா விதத்திலும் என்னை சரணமாக அடை. அடுத்தது மாமேகம் சரணம் பிரஜா அஹந்த்வா சர்வ பாப்பேபியோன்னு சொல்ல போகிறான். உங்களுக்கு யார் சொன்னால் நீங்கள் எல்லாம் கன்வின்ஸ் ஆவே? யார் உங்களுக்கு சொல்லித்தரணும்? இன்னும் யார் மூலமாக நீங்கள் உபதேசிக்கப்பட போகிறீர்கள்? இல்லை, புரியுதா? அப்போ சர்வபாவேன அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான உறவாகவும் அந்தர்யாமியாகவும் உபதேஷ்டாவாகவும் அடைய வேண்டியதான டெஸ்டினேஷன், அடைய வேண்டிய பொருளாகவும் அடைவதற்கு எல்லா விதத்திலும் சாதனமாகவும் இருப்பவன் யார்? வாசுதேவனே. சரணம் கச்ச. உனக்கு உபதேசம் பண்ணுறான்டா. ஏண்டா நான் சொல்லிட்டுக்கனே உனக்கு ஆதரவே இல்லையா? யார் 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 எங்கே உபதேசம் பண்ணுறா? எங்கே? சில பேர்கிட்டத்தில் நாம் கொஞ்சம் ஜாடமாடியாக பேசினா அந்த மக்குகள் நமக்கு அதுக்கு புரிஞ்சிக்காவது என்ன பண்ணும்? மக்குகளுக்காகவே நான், எனக்காகவே மக்குகள்ன்ற மாதிரி. அப்படியா? யார் சுவாமி? எங்கே சுவாமி? யார்கிட்ட சுவாமி? நான் ஐயோ உனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், உனக்காக தான்டா இது அத்தனையும் சொல்லிகிட்டு இருக்கேன்ற மாதிரி. தத் பிரசாதாத், மத் பிரசாதாத்னு அர்த்தம். மத் பிரசாதாத் பதமாப்னோதி, மத் பிரசாதாதாவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். கீழே சொன்னா மத் பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். என்னுடைய அனுகிரகத்தினால சாஸ்வதமான பதத்தை அடைய போகிறாய் என்ன இல்லையோ, அதே இப்போ தத் பிரசாதாத். அவனை சொல்கிறான், யார் இதுவரையிலும் உனக்கு ஹெல்ப் பண்ணாலோ, எப்போல்லாம் நீ கஷ்டப்படுச்சு அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணாலோ, எப்பொழுதுமே யாரும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டாளோ, நீ எப்போ கேட்டாலும் யார் உனக்கு ஓடி வந்து உதவி பண்ணுவாளோ அவளை கேளு. அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணினான்னா உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும்னு அர்த்தம். நான் தான் அது. என்னை விட உனக்கு வேறு யார் பந்துவாக இருக்கா? என்னை விட உனக்கு யார் அவ்வளோ அந்தரங்கமானவா இருக்கா?
இவன் இந்த தர்மபுத்திராதிகள் இருக்காளே அவள்லாம் உனக்கு அந்தரங்கமானவர்கள் தானே, தெரியுமா? அதனால் ஈஸ்வரன் தன்னைத்தான் குறிப்பிடுகிறான் என்று சாமான்யமாக யோசித்தாலே புரியும். இதுக்கு ஒன்றும் பெரிய வியாக்கியானம்லாம் தேவையே இல்லை. அட கிருஷ்ணன் டிஃப்ரெண்ட்டாக தன்னை சொல்லிக்கிறான்டா, டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தன்னை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறான்டா அப்படின்னு நினச்சிக்கிறோம். பராம் சாந்திம். அப்போ அனிஷ்ட நிவர்த்தி ஏற்படணும், இஷ்டப்பிராப்தி உண்டாகணும். அனிஷ்ட நிவர்த்தி இது பரியந்தம் பகவானை அடைவதற்கு நமக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான கர்மாக்கள். புண்ணியமும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் புண்ணியத்தை மட்டும் வேல்யூ பண்ணிகிட்டே இருக்காதீங்க. புண்ணியத்தினால தான் நமக்கு பெரிய பெருமை நினச்சிக்காதீங்க. புண்ணியம் நம்மளை காப்பாற்ற நினச்சிக்காதீங்க. இல்லை இல்லை, புண்ணியம் நமக்கு அவனுடைய சம்பந்தத்தை நாம் அடைவதற்கு எவ்வளவு தூரம் நம்மளை தடுக்கணுமோ, ஹேர்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளவு தூரம் நம்மளை தடுக்கணுமோ அவ்வளோ தூரம் தடுத்து தான் இருக்குது. ஆனால் அனிஷ்ட நிவர்த்தின்னு அர்த்தம் மோட்சத்திற்கு தடங்கலாய் எல்லா விதமான பாபங்களிலிருந்து அது நம்மை விடுவிக்கின்றது. மோட்சத்திற்கு தடங்கலான சமஸ்த விதமான பாபங்களில் நம்மை அது விடுவிக்கிறது. எது? சாஸ்வதம் ஸ்தானம் தத்விஷ்ணோ பரமம் பரகம் சதா பஷ்யந்தி சூரையாக. அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாங்கதாக. எவ்வளோ முக்கியமாக, எவ்வளோ டாப் சீக்ரெட்டாக, எவ்வளோ அற்புதமான விஷயத்தை நான் உனக்கு என்ன அழகாக சொல்லியிருக்கேன் தெரியுமா? இதை நீ மிஸ் பண்ணக்கூடாது. இதை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் போயிடும். ஏன்னா இதை புரிஞ்சின்றவனுக்குத்தான் அந்த அனுபவ சித்தின்றது ஏற்படும். ஞானீதோ ஆத்மைவ மேகம்னு சொன்னான் கீழப்பெருமான். அதே மாதிரி தேஷாம் ஞானே நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அஹம் சச்ச மம பிரியான். இந்த கிளாரிட்டி இருக்கணும். இந்த கிளாரிட்டியோடு ஒருத்தன் என்ன தெரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யமோ கைவல்யத்தையோ யார் விரும்புகிறாளோ அவர்கள் தியானம் பண்ணும் பொழுது என்ன தியானம் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு ஐஸ்வர்யம் வேணும், கைவல்யம் வேணும், அதுக்காக என்ன தியானம் பண்ணுவா. ஆனால் இப்போ ஐஸ்வர்யம்னா செல்வம், கைவல்யம்னா ஆத்மானுபவம், இது ரெண்டும் அவளுக்கு கிடைச்சி கொடுத்தனா அப்போ அவளுக்கு பகவத் அனுபவம் இருக்காது. ஞானி அப்படி இல்லை. ஞானின்றவன் பகவத் அனுபவத்துக்காக தான் காத்துட்டுருக்கான். அவனுக்கு இன்பம் வரும் செல்வம்ன்றதாக சொல்லி இதெல்லாம் வேண்டாம். இந்த பைசா காசு பணம் துட்டு மணி எல்லாம் வேண்டாம் அவனுக்கு. பெருமாளை நீ தான் வேணும். பெருமாள் வந்துட்டா எல்லாம் வந்துடுது சுவாமி. பெருமாள் வந்தால் எல்லாம் கிடச்சிடுது நமக்கு. பெருமாள் வந்தால் எல்லா விதமான அனுபவங்களும் நமக்கு சித்திச்சுடுறது. அப்புறம் என்ன கஷ்டம் உனக்கு? அப்புறம் நீ எதுக்கோசரம் காத்துட்டுருக்கணும், யாருக்கோசரம் காத்துட்டுருக்கணும், என்னத்துக்கோசரம் காத்துட்டுருக்கணும்? அவசியம் இல்லை. அப்போ உபாய தசையில் என்னோடு சேர்ந்திருப்பவர்கள் ஐஸ்வர்ய கைவர்யார்த்திகள் பலன் பெற்றார்களே, ஆனால் அவர்களுக்கு மோட்சம் கிடையாது. அப்பயே பல தசையிலே அவளுக்கு என்னுடைய அனுபவம் கிடையாது. ஆனால் ஞானின்றவன் உபாய தசையிலையும் என்ன நினச்சிட்டுருக்கான், பல தசையிலேயே என்ன நினச்சிட்டுருக்கான். அப்படிப்பட்டவன் தான் எம்பெருமானான என்னிடத்தில் சரணாகதி பண்ணக்கூடியவன். அவனுக்கு வேறு விருப்பம் கிடையவே கிடையாது. என் விருப்பம் தான் அவனுடைய விருப்பம். ஏன்னா அவனுக்குன்னு தனியாக ஒரு விருப்பம் கிடையவே கிடையாது. வேறு எதையும் அவன் விரும்பவும் மாட்டான். எப்போ பெருமாள் அந்த பகவத் அனுபவம் தனக்கு கிடச்சிட்டே இருக்கணும், பகவத் அனுபவத்தை தான் அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் தனக்கு பகவத் அனுபவத்தில் விச்சேதனமானது, விச்சித்தின்னு சொல்லுவாள். விச்சேதனம்னு அர்த்தம் விட்டு பிரிவதுன்றது ஏற்படக்கூடாது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாப்பி வாசுதேவோன்னு சிந்தியதே. ஒரு க்ஷணம் கூட பெருமாளை நினைக்காமல் இருந்துட்டா எவ்வளவு அனர்த்தம்ன்றதை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நான் தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. ஆனால் அர்ஜுனா, அவனையே சரணமாகப்பட்டு எவனவனுக்கு சாரதியாக இருக்கணும், எவனவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்களிலும் கை கொடுத்து தூக்கினானோ, விஷான் மகாக்னேகே புருஷாத்து அதர்ஷனாத்து அசத்சபாயா வனவாச கிருச்சரதா என்று குந்தி தேவி சொன்னான். கிருஷ்ணா, எல்லா ஆபத்துகளிலிருந்து பாண்டவர்களாக என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றினது நீதானே என்றான். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாராத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
तमेव शरणं गच्छ तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम् स्थानं प्राप्स्यसि शाश्वतम् இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி, மானசம் ஸ்நானம், விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்ன காதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण
நாராயண 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 ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. गोविन्द